மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மைதா தோசை தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மட்டும் தான். ஏன்னா அக்கா வேலைக்கு போயிட்டாங்க, பாப்பா ஸ்கூல் போயிட்டாங்க, அத்தை ஊருக்கு போயிட்டாங்க. அத்தை ஊருக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே பாப்பா ஈவினிங் போல் ஒரு மாதிரி அழுக. போக போக அப்படியே நார்மலாக ஆயிட்டாங்க. 2வது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். எங்கள் அத்தை எங்கள் அத்தை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் ஒரு சில விஷயங்களில் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் அடி ஒன்றும் இடி மாதிரி விழுகும். ஆனால் இதே பேரம்பேத்திக்கிட்டே ஆகட்டும், இந்த மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள்ட்டலாம் உங்கள் அம்மா மாதிரி ஒரு சான்ஸே இல்லை, அப்படியா இப்படியா அப்படிம்பாங்க. ஆனால் அடி ஒன்று வாங்கும்போது நமக்கு தான் தெரியும், வச்சு நமக்கு வேற அம்மா கிடச்சிருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் இன்றைக்கி அதே விஷயங்கள்லாம் மாறி, சரி பரவாயில்ல விடுப்பா, சின்ன பிள்ளை தானே, ஏன் அடிக்கிறீங்க இப்படியெல்லாம் குழந்தைய போட்டுட்டு, அவளுக்கு வரலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அட பாவிங்களா, நாங்களாம் எத்தனை அடி வாங்கியிருப்போம், எங்களெல்லாம் எப்படியெல்லாம் அடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில விஷயங்களில் பார்க்கவும் ஆச்சரியமாக இருக்குது. கோபமெல்லாம் மாறி அது சாந்தமாக இருக்கும்போது சூப்பராக இருக்குல்ல.